பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இளம் தலைமுறைக்கான இந்த நல்ல ஆராதனை நேரத்திலே உங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த இந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தி இதை நடத்தி கொண்டிருக்கிறதான ஜாய் குட் நியூஸ் டிவிக்கும் அதனுடைய நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே நாம் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற இடங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நடத்துவாராக. ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் மெய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே என்கிறதான பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மெய்ப்பரே இயேசுயா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடும். என் மெய்ப்பரே இயேசுயா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றார். என்னை பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றே, என்னை இளைப்பாற செய்கின்றே, என்னை இளைப்பாற செய்கின்றே. என் மெய்ப்பரே இயேசுயா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் மெய்ப்பரே இயேசுயா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். அமர்ந்த தண்ணீரண்டை, அமர்ந்த தண்ணீரண்டை அனுதினம் நடத்துகிறேன். அமர்ந்த தண்ணீரண்டை என்னை அனுதினம் நடத்துகிறேன், என்னை அனுதினம் நடத்துகிறேன். என் மெய்ப்பரே இயேசுயா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் மெய்ப்பரே இயேசுயா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆத்துமா தேற்றுகிறேன், என் ஆத்துமா தேற்றுகிறேன், என்னை அபிஷேகம் செய்கின்றேன், என்னை அபிஷேகம் செய். சேர்ந்து சொல்லுவோம். என்னை அபிஷேகம் செய்கின்றேன். ஹல்லேலூயா. என் மெய்ப்பரே இயேசுயா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் மெய்ப்பரே இயேசுயா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். உங்க
கோலும் கைத்தடியும் தினமும் தேற்றிடுமே. கோலும் கைத்தடியும் என்னை தினமும் தேற்றிடுமே. என்னை தினமும் தேற்றிடுமே. என்னை தினமும் தேற்றிடுமே. என் மெய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் மெய்ப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ என் மெய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துகின்றீர் என்னை. நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துகின்றீர் என்னை. நித்தமும் நடத்துகின்றீர் என்னை. நித்தமும் நடத்துகின்றீர். என் மெய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். என் மெய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயமில்லையே. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயமில்லையே. நான் நடந்தாலும் பயமில்லையே. நான் நடந்தாலும் என் மெய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். என் மெய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். அவர் கிருபை என்னை தொடரும். தேவ கிருபை என்னை தொடரும். என் மெய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்தில் சொல்லும் நம்முடைய நல்ல மெய்ப்பராக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இருந்து நம்மை நடத்துகிறார். அவருக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? இருக்கிற இடங்கள்ல பாவக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் மெய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயமில்லையே. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயமில்லையே. நான் நடந்தாலும் பயமில்லையே. நான் நடந்தாலும் பயமில்லை. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயமில்லையே. ஓ இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயமில்லையே. நான் நடந்தாலும்
ஆமே நான் நடந்தாலும் பயமில்லையே, என் மேய்ப்பரே இயேசையா என்னோடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் கர்த்தருடைய கரம் என்னை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 23ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. ஆமென். நான் பயப்படேன் என்று சொல்லி அவர் தைரியமாக சொல்லுகிறார். இந்த நாளிலும் ஒருவேளை கடந்த நாட்களை நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பார்ப்போமானால் எத்தனையோ மரண இருளின் பள்ளத்தாக்குகள், ஆமென், அடுத்த அடி எடுத்து வச்சா மரணம் என்று சொல்லுகிற அளவுக்கு, ஆமென், ஹல்லேலூயா, மரணத்தின் விளிம்பில கர்த்தர் நம்மை ஒருவேளை அனுமதித்திருக்கலாம். ஆனாலும் நமக்கு ஒரு தைரியம் உண்டு. நம்மோடு இருக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை இரட்சிக்கிற, நம்மை பாதுகாக்கிற, நம்மை வழி நடத்துகிற ஒரு கர்த்தர், அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு அடி தூரம் மட்டும்தான் இருக்கிறது. அடுத்த காலடி எடுத்து வச்சிருந்தேன், நான் மரண குழியில விழுந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை விழ விடல. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில, ஆமென், மரணத்தின் விளிம்பில இருந்த நம்மை கர்த்தர் நம்மை ரட்சித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, மரண இருளின் பள்ளத்தாக்குல கூட எங்களை கைவிடாத நல்ல நேசர் நீங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய வழிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நம்முடைய அடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். நாம் எத்தனை அடிகள் எடுத்து வைத்தோம் என்பதை நாம் எண்ணுகிறதில்லை. ஒவ்வொரு கால் அடிகளையும் அவர் எண்ணி வைக்கிற தேவன். அவர் தலையின் மயிர்களை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிற தேவன். தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழணும்னா அவருடைய பெர்மிஷன் இல்லாம விழ முடியாது. இன்னும் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய அலைச்சல்களை எல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை எல்லாம் துருத்தியிலே பாத்திரத்தில் அளந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவைகள். அதனாலதான் அழகா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் பயப்பட மாட்டேன். என்னுடைய கால் அடிகளை எல்லாம் கர்த்தர் எண்ணி இருக்கிறபடினாலே அடுத்த அடியில மரணம் இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் என்னை, ஹல்லேலூயா, ஆமென், சோதனைகளுக்கு உட்படுத்த மாட்டார். சில பிரச்சனைகள் என்னை நெருங்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் அந்த இடத்துல அழகா சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்கள்ல வாசிக்கும் போது, உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால்தான் கர்த்தர் நம்முடைய அடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய தலையின் முடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் தம்முடைய கணக்கில் எண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு சேர்ந்து, ஆமே, நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை விசேஷித்தவனாக பார்ப்பதற்கு எவ்வளவுமே நாம் தகுதியற்றவர்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை விசேஷித்தவனாக வைத்திருக்கிறபடினாலே தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்தும். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதில். சேர்ந்து சொல்லும் தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் ராஜா நான் அதை தினம் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேகஸ்தம்பம் நம்மை பாதுகாக்கிறது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. ஓ அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே, ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் விசுவாசத்தோட சொல்லுவோம். வா என்னுடைய தியானங்கள் என்னுடைய யோசனைகள் எல்லாம் கர்த்தர் ஏன் என்னை விசேஷித்தவனாக படைத்திருக்கிறார் என்பதை மாத்திரமே. ஓ என்னோடு அவர் என்னோடு கூட வருவதினால் நான் விசேஷித்தவன், நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் பாவக்கு ஸ்தோத்திரம், எதினால் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஓ தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால்,
கொண்ட தேவஜனம், தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்ணலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்ணலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம். ஒரு முறை கூட சொல்லும், என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம். என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். நிச்சயமாக அவர் எனக்கு சந்தோஷத்தை தரும் அளவும், அவர் என்னை ஆசீர்வதிக்கும் அளவும் அவருடைய பாதத்தை நான் விடுவதில்லை என்று சொல்லி, ஆமென். இந்த நேரத்தில் எத்தனை பேர் அவருடைய பாதத்தை உருக்கமாக பிடித்துக் கொள்ள முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. ஏக்கமெல்லாம் என்னே தீர்ப்பார் சந்தோஷம். சந்தோஷத்தோட சொல்லும், கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை தருகிறார். சந்தோஷம் நான் காணு என் ஏக்கமெல்லாம் என் இயேசு தீர்ப்பார். எனக்கு சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம். ஓ தேவா, ஹல்லேலூயா. அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு கூட இருப்பதினாலே நான் விசேஷித்தவன் அல்லவாப்பா. நீர் என்னோடு கூட இருப்பதினாலே, ஆமென், ஹல்லேலூயா, நான் விலையேற பெற்றவன் அல்லவோ. கர்த்தர் எனக்கென்று ஒரு விலையை வைத்திருக்கிறீரே, என்னை விசேஷித்தவனாக பார்க்கிறீரே. உலகங்கள் என்னை நகைத்த போது, உலகம் என்னை ஹல்லேலூயா நகைப்பின் கண்களினாலே பார்த்த போது, உலகம் எங்களை ஒரு ஹல்லேலூயா வெறுத்த போது, ஒதுக்கின போது, நிந்தித்த போது, கர்த்தர் மாத்திரம் எங்களை விசேஷித்தவனாக பார்த்தீரே. உம்முடைய மேக ஸ்தம்பத்தை அனுப்பினீரே, உம்முடைய அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினீரே, எங்களுக்கு சமாதானத்தை அனுப்பினீரே, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீரே, ஆசீர்வதித்தீரே. உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, அப்பா என்னை விசேஷித்தவனாக நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடியினால உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே ஹல்லேலூயா, என்னுடைய அலைச்சல்களை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறீரப்பா. எவ்வளவு விசேஷித்தவன் நான். என்னுடைய கண்ணீரை எல்லாம் உம்முடைய துருத்தியில அளந்து வைத்திருக்கிறீர். நான் எவ்வளவு விசேஷித்தவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய தலையின் முடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறீரே, நான் எவ்வளவு விசேஷித்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்களையும் அதனுடைய சேனைகளையும் உண்டாக்கின கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர், நீர் என்னை நினைக்க வேண்டுமானால், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா, நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, ஆனாலும் கர்த்தர் உம்முடைய தயவுள்ள கண்கள் என்னை கண்டு என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் அதனுடைய சேனைகளை எல்லாம் உண்டாக்கின கர்த்தர், அவர் நம்முடைய அலைச்சல்களை மாத்திரமல்ல, நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்கிற நன்மைகளையும் அவர் எண்ணி எண்ணி அளந்து அளந்து அதிகமாக தருகிற தேவன். நாம் எவ்வளவாக கர்த்தருக்கு பிரயாசப்பட்டோமோ, எவ்வளவாக கர்த்தருக்காக உழைத்தோமோ, எவ்வளவாக கர்த்தருக்காக அலைந்தோமோ, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவன். இந்த தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படி இருக்கிற இடங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தரப்பா, உம்மை அன்றி நாங்கள் யாரிடம் சொல்லுவோம்?
நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாருண்டு? ஹல்லேலூயா. வானங்களையும் அதிசேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதிசேனைகளையும் உண்டாக்கிய நீ ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகள் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகள் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. சொல்லும் நீர் ஒருவரே. ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. ஆமென். அவர் வானங்களை உண்டாக்கின தேவன். அவர் இந்த பூமியை உண்டாக்கின தேவன். நாம் காண்கிற எல்லாவற்றையும் படைத்த தேவன். ஆமென். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? அவர் என்னையும் உண்டாக்கின கர்த்தர். இந்த சரீரத்தை உண்டாக்கின தேவன். என்னுடைய வழிகளை எல்லாம் உண்டாக்கின கர்த்தர். நாம் போகும் பாதைகளை எல்லாம் நான் அறிவதற்கு முன்பாகவே அவர் உண்டாக்கி அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். அவர் என்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற தண்ணீர்களை எல்லாம் தம்முடைய கைப்பிடியினால அளந்து வைத்திருக்கிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசி 40வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் தண்ணீரை தம்முடைய கைப்பிடியினால் அளந்து வைத்திருக்கிறார். நாம் குடிக்கிற தண்ணி, நாம் சாப்பிடுகிற உணவுகள் எல்லாவற்றையும் அவர் அளந்து அளந்து இது நல்லதுதானா, ஆரோக்கியமானதுதானா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து பார்த்து நம்மை நடத்துகிற தேவன் அவர். அந்த தேவனுக்கு எத்தனை பேர் உண்மையாக கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியும்? தண்ணீர்களையும் தம் கையாளடங்கி பூமியின் மண்ணை மரக்காலடங்கி. தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலடங்கி. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்வோம். உலகத்தில் எத்தனை பேரை நான் நம்பினாலும், என்னுடைய நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் எத்தனை பேர் இருந்தாலும், ஆமென், கர்த்தரை நம்புவதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தரையே தேடுவேன். நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒருவரையே நான் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
நான் அசைக்கப்படுவதே இல்லை என்ற நம்பிக்கையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், எங்கள் இயேசுவே. ஆமெனப்பா. நீர் ஒருவரே, சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே, சாவாமையுள்ளவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி, ஓ வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி. வானம் படைத்தவர், வானம் படைத்தவர், இந்த பூமியை படைத்தவர், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். அவர் இன்றைக்கு நம்மையும் பெயர் சொல்லி அழைத்தறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும், அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, எங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்பா, நீங்க மாத்திரம்தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். உம்மையே நாங்கள் அறிக்கை செய்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் அப்பா. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, ஓ நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, 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 நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. அப்படியே இருதயத்தின் ஆழத்தில் சொல்லப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா என் தேவன், நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். ஆமென். நம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் எங்களுடைய தெய்வமாக கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும், உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி பாருப்பா. உலகத்துல எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உம்மை விட்டு நாங்கள் பிரிவதில்லை. எங்களுக்கு எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என் இயேசுவை நாங்கள் விட்டு பிரிவதில்லை. எங்களுக்கு ஜீவன் தந்தவர், எங்களை அரவணைக்கிறவர், எங்களை தேற்றுகிறவர், எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர் ஒருவர் அல்லவோ.
நோக்கி பார்த்து கர்த்தாவே ஒரே ஒரு ஜெபத்தை மாத்திரம் நாம் ஏறெடுப்போம். என் தெய்வமே, எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி எங்களை இரட்சிக்கும்படியாக, என்னை நேசிக்கும்படியாக, என்னை மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்துல வந்து என்னை விசேஷித்தவனாக பார்த்து என்னுடைய கண்ணீரை எல்லாம் எண்ணி வைத்து, என்னுடைய அலைச்சல்கள் பிரயாசங்களை எல்லாம் எண்ணி வைத்து, என்னுடைய தலையின் மயிர்களை எல்லாம் எண்ணி வைத்து, ஹல்லேலூயா, என்னுடைய நடைகள், என்னுடைய அடிகள், நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் எண்ணி வைத்து, உங்களுடைய கணக்கில் ஒவ்வொன்றாக லிஸ்ட் வைத்து, ஆமென், எங்களுக்காக நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே இந்த ஆராதனையில கலந்து கொண்டு, இந்த ஆராதனையில ஆமென், ஹல்லேலூயா, இந்த ஆராதனையை பார்த்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட ஆராதித்த தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அவருடைய இல்லங்களும் உள்ளங்களும் நிரம்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அவருடைய வாழ்க்கையில மகிமைப்படட்டும். என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, என்னென்ன பாரத்தோடு இருக்கிறார்களோ, என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு தேவனுடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ, ஏறெடுக்கிறார்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுவீராக. உம்முடைய நாமம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படட்டும். இன்னும் கிறிஸ்துவை அறியாத தேவனுடைய பிள்ளைகள் ஆமென், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நிற்கிறவை செய்வீராக. உம்முடைய அன்பு தேசம் எங்கு பரவட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஜாய் குட் நியூஸ் டிவி ஊழியத்திற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவனுடைய அன்பை உலகத்திற்கு சொல்லும்படியாக, அறியாத தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, ஆமென், இன்னும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அவர்கள் இருக்கிற இடத்துல அறிவிக்கப்படும்படியாக எடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த முயற்சிகளிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் விளங்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இதில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் சுவிசேஷ பாரத்தினால நிரப்புவீராக. ஆமென். உண்மை முத்தமன்போடு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை உமக்காக பயன்படுத்தி ஒரு கூட்டம் ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தமாக்கி கொள்ளத்தக்கதாக, ஆதாயப்படுத்தி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்ய உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உடைய கரங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.